ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 மூலிகையை வச்சுட்டு ஹேர் டை தான் செய்ய போகிறோம். 3 மூலிகை ஹேர் டை. இதை நீங்கள் பேக்காகவும் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேர் டையும் ரெடி பண்ணலாம். 2 விதமாக ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு விதமாக எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லி காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸில் அப்போ தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது வேப்பிலை, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் மருதாணி, இதெல்லாம் நம்ம 3மே எடுத்திருக்கோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சமாக தான் நான் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பாத்திரத்தில் இந்த மாதிரி கனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் கருகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இரும்பு பாத்திரம், இதில் நல்லா வறுத்துக்கிட்டேன். நல்லா பிளாக் கலரில் இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரி பொடி பொடியாக ஆயிரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இடி உரல் வச்சு நீங்கள் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் பொடி பண்ணுறது நல்லா உங்களுக்கு நைஸ் ஆயிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் இடி உரலே நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடி உரல் இல்லாதவங்க, கனமான பாத்திரங்கள் இல்லாதவங்க நீங்கள் சாதாரண பாத்திரத்துலேயும் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டும் அரைச்சிக்கலாம். நான் அடிக்கனமான பாத்திரம் எதுக்கு எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இடி உரல் வச்சு நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு எந்தவித டேமேஜும் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்ய சொல்கிறேன். இதில் இருக்கிற நம்ம மை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பியூர் பிளாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை 3 மூலிகைகளையும் நம்ம அரைச்சி தலையிலையும் பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அரைச்சதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ இந்த மாதிரி எடுத்து நம்ம சலிச்சுக்கலாம். சலிச்சதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறப்போ நம்மளோட முடியை சீக்கிரமாக கருமையாக்கிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாகவும் கருமையாக்கலாம், பர்மனெண்ட்டாகவும் கருமையாக்கலாம். நீங்கள் பர்மனெண்ட்டாக நீங்கள் கருமையாக்குறீங்கன்னா எண்ணெயில் வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க. விளக்கெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இதில் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 50 ml சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு டெய்லியும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர உங்களுக்கு நல்ல கருமை நிறம் கிடைக்கும். இதே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்பையும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பிளாக் கிடைக்கும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம். இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை ஹேர்லேயோ இல்லை ஆயில் ஹேர் எந்த மாதிரி ஹேரில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது நீங்கள் பர்மனெண்ட்டாக அப்ளை பண்ணுறீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தான் ஒரு 2 டீஸ்பூனில் நம்ம ஒரு பாட்டிலில் சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு 50 mlயோ இல்லை 100 mlயோ சேர்த்து எண்ணெய் டெய்லியும் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல கருமை நிறம் கிடைக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக உடனே உங்களுக்கு அந்த பிளாக்னஸ் உங்கள் தலைமுடிக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிளாக் கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த 3 மூலிகைகளையும் நம்ம அரைச்சி நல்லா அதில் டீத்தூள் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதையும் பேக்காகவும் நம்ம போடலாம். ஸோ நீங்கள் மொத்தமாகவும் காய வச்சு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து தலை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு இடம் விடாமல் எல்லா பக்கட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது, நேச்சுரலானது. அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொதன்னு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் தண்ணி விட்டு. ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளியில் போகிறீங்க அவசரத்துக்கு அப்படின்னா லைட்டாக டச் அப் கூட நீங்கள் பண்ணிவிட்டு போகலாம். நான் அப்படியே பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேக் மாதிரியும் அப்ளை பண்ணிவிட்டு சீப்பை வச்சு சீவினிங்கனாவே உங்களுக்கு நல்லா பிளாக்னஸ் கிடைக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை பேக் மாதிரியும் அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வைக்க போகிறேன். இதை நீங்கள் 3 விதமாகவும் பயன்படுத்தலாம். நார்மலாக பேக்காகவும் அப்ளை பண்ணலாம், டச்சப்பாகவும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை இலையை அப்படியே நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் தலையிலையும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் பச்சை இலையை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ அந்த 3 மூலிகையுமே அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் டீத்தூள் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளரை அரை டம்ளராக மாற்றி நல்லா குறைய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு அந்த மூலிகைகளில் 3மே
வந்துட்டு நல்லா வந்து அரைச்சி தலையில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் கொடுக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விடுங்க 1 ஹவர். அதுக்கப்புறம் வந்து தலை குளிச்சுட்டு வாங்க, நல்லா பிளாக் கலர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து சூப்பராக வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இது நார்மலாக ப்ளெயின் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஷாம்பு எதுவுமே போட வேணாம். நார்மல் ப்ளெயின் வாஷ் பண்ணுங்கள். நல்லா சூப்பரான ஒரு ஹேர் பேக்குங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செல்லக்குட்டி ஹோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.